மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமையான அரவணைப்பில் கொடைக்கானலிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் பலரும் அறியாத பழமை வாய்ந்த ஸ்ரீ வெற்றி வேலவர் கோவில். பாறைகள் சூழ்ந்த அமைதியான மலையின் உச்சியில் அமைந்துள்ள 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் கூன் பாண்டியரால் நிறுவப்பட்டது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த கோவிலின் கருவறை தூண்களில் பாண்டியர்களின் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இத்திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானின் திருமேனி உலகில் உருவாக்கப்பட்ட முதல் முருகன் கற்சிலை என நம்பப்படுகிறது. இது ஸ்ரீ வெற்றி வேலப்பர் திருக்கோவில் வில்பட்டி. இது கூன் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். கிட்டத்தட்ட ஒரு குத்துமதிப்பாக சொன்னால் ஒரு 4000 வருஷம் ஆகும் இந்த கோவில் கட்டி. அதுபோல் இது ஒரு நவகிரக கோயிலும் கூட. இந்த சிலை சித்தர் போகர் முனிவரால் வடிவமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. பின்னர் இத்திருவுருவத்தை முன் மாதிரியாக கொண்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமியின் திருவுருவச் சிலை உருவாக்கப்பட்டதாக பக்தர்களின் நம்பிக்கையும் மரபு வழி தகவல்களும் தெரிவிக்கின்றன. போகர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி அளித்த இடம் இந்த இடம். எந்த வடிவத்தில் காட்சி அளித்தாங்களோ அந்த வடிவத்தில் முத செஞ்ச முருகன் சிலை கற்சலை. முருகன்னா இப்படித்தான் இருப்பார்னு இந்த சிலை உருவாக்கப்பட்ட கற்சலையில் செஞ்சுட்டு தான் நவபாசனம் தசபாசன சிலை, இன்னொரு சிலை போகர்கள் இங்கேருந்து செஞ்சது 3 சிலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறப்பு. ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளும் எதிர்மறை சக்திகளாலும் துன்பமுற்ற முனிவர்களும் கிராம மக்களும் முருகப்பெருமானை நோக்கி கடும் தவம் இருந்ததாகவும் அதில் மனம் மகிழ்ந்து அங்குள்ள மலை மீது தோன்றிய முருகப்பெருமான் தீய சக்திகளை அழித்ததால் வெற்றி வேலப்பர் என்ற பெயரில் இங்கு அருள் பாலிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இது மட்டுமின்றி அசுரர்களை வென்ற பிறகு தனது தந்தையான சிவபெருமானை வழிபட்டதன் அடையாளமாக இந்த கோவிலில் முருகப்பெருமான் ஒரு சிவலிங்கத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஞானப்பழம் விவகாரத்தில் கோபமடைந்த முருகப்பெருமான் பழனிக்கு வந்தபோது அவரை சிவபெருமான் இந்த மலைப்பகுதிக்கு அழைத்து வந்துதான் ஆறுதல் கூறியதாகவும், அப்போது முருகனின் கோபத்தை தணிக்க அவரது மயில் ஒரு பாம்பை பிடித்து விளையாட்டு காட்டி அவரை மகிழ்வித்ததாகவும் ஒரு தகவல் உள்ளது. இவர் முத மாம்பழத்துக்காக கொஸ்ட் வந்த முருகன். இவர் கோகமா வரும்போது சிவன் தூக்கி சமாதானப்படுத்தி கொஞ்சின இடம் தான் இந்த இடம். அவர் கோபத்தை தணிச்ச இடம் இந்த இடம். சிவன் தூக்கி சமாதானப்படுத்தி கொஞ்சினால தான் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருப்பாங்க. உள்ள கீழே சிவனோட ஆவடை இருக்கும், லிங்கம் வடிவில் முருகன் இருக்கார், அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருப்பாங்க. இன்னொரு சிறப்பு, மயிலும் பாம்பும் ஒன்றா இருக்கும். மயிலோட வாயில் பாம்பை தூக்கி வச்சு முருகனுக்கு விளையாட்டு காமிச்சு சந்தோஷப்படுத்தின இடம் இந்த இடம். மேலும் இந்த கோவிலுக்கு நேராக எதிரே உள்ள மலைகளில் மகாபாரத வீரன் அர்ஜுனன் தவம் செய்ததாகவும் ஒரு ஐதீகம் நிலவுகிறது. பாண்டவர்கள் வனவாச காலத்தில் இந்த பகுதியில் தங்கி முருகனை வழிபட்டு வெற்றிக்கான ஆசிர்வாதம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலின் கட்டிடக்கலையும் ஒரு தனித்துவமானதாகவே உள்ளது. பெரிய ராஜகோபுரம் இல்லாவிட்டாலும் கருவறை, அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவை பழமையான கலைநயத்தை வெளிப்படுத்துவதோடு கருவறை மேற்கு நோக்கி அமைந்திருப்பது அரிய அம்சமாக கருதப்படுகிறது. கல் சிற்பங்களில் வீரர்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் புராண உருவங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயில் வளாகத்தில் சிவன், விநாயகர், கால பைரவர், தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாதர், இடும்பன் மற்றும் நவகிரக சன்னதிகளும் அமைந்துள்ளதால் இந்த முழு கோயிலும் நவகிரக சக்திகளின் அருளால் சூழப்பட்டிருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். கோயில் நவகிரகத்தால் அமைக்கப்பட்ட கோயில். இந்த கோயில் தனிப்பட்டு நவகிரகம் இருக்கு. ஆனால் அந்த கோயிலை சுற்றி பீடக்கல்லால் நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கு பின்னாடி 7 நவக்கிரகங்கள் இருக்கும். கோயிலை சுற்றி கோயிலுக்கு முன்னால் குட்டியாக வேலு முன்னால் ஒரு சின்ன நவக்கிரகங்கள் இருக்குது. அதாவது பீடக்கல்லில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுற்றி 8 பீடக்கல்லில் நவக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 9வது நவக்கிரகம் சூரிய பகவான். அவரும் சிவனுக்கு கீழே இருக்கார். இங்கே
முத எழுப்பப்பட்ட கோயில்னால சூரிய பகவான், சிவன், முருகன் இப்படி நேர்கோட்டில் இருப்பாங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒன்று, நவக்கிரக நாயக்கர்களும் ஒன்றுங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். இந்த கோவிலில் கல்வி, தொழில், நீதிமன்ற வழக்குகள், வாழ்க்கை போராட்டங்கள் என எவ்விதமான வேண்டுதல்களை முன்வைத்தாலும் அவை வெற்றியாகவே முடியும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நெடுங்கால நம்பிக்கையாக இருந்து வருகிறது. தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம் போன்ற திருவிழா காலங்களில் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் இந்த மலைப்பகுதியில் பலரும் வெறுங்காலுடன் நடந்து சென்று முருகப்பெருமானை வழிபடுவர். இயற்கையின் அமைதி, புராணங்களின் மர்மம், வரலாற்றின் சாட்சிகள் மற்றும் வெற்றியை அருளும் முருகப்பெருமானின் அருள் இவை அனைத்தும் ஒன்றாக சங்கமிக்கும் இடமாக இந்த வெற்றி வேலப்பன் திருக்கோவில் உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.